தமிழ் மூவி டாக்ஸிலிருந்து உங்கள் விஜயா. இன்றைக்கி நம்ம ரிவால்வர் ரீட்டான்ற படம் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் சீனே கீர்த்தி சுரேஷ் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபுட் கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அக்காவோட பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். அதனால் அவங்க அம்மா ராதிகா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வரும்போது கேக்கு எல்லாம் வாங்கின்னு வந்துடு அப்படின்னு. சரி, நான் வாங்கின்னு வந்துடுறேன், நீ வெயின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. வச்சுட்டு சரின்னு கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சமோசா எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. போயிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. பலூன்லாம் கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு 2 கொலை காமிக்கிறாங்க. ஒன்று ஒருத்தர் 2 கோடிக்கு வீடு ஏதோ கிரவுண்டு வாங்கிட்டு ஏமாந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. இன்னொருத்தவங்க பாண்டிச்சேரியில் ஒரு குரூப்பு, ரவுடி குரூப்பு, அப்புறம் ஆந்திராவில் ஒரு ரவுடி குரூப்பு. பாண்டிச்சேரி குரூப் ஆந்திரா குரூப்போட அண்ணனை கொலை பண்ணிடுறாங்க. அவங்க தம்பி இவர் மேலே ரொம்ப இது பண்ணுறாரு. இவங்கள கொலை பண்ணி அந்த தலையை எடுத்துன்னு வந்தால் 5 கோடி கொடுக்குறேன்றாரு. அதில் ஒரு குரூப் என்கேஜ் பண்ணுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒரு பொண்ணு மூலம் வரவழைச்சி அந்த பாண்டிச்சேரி குரூப்பை அந்த தலைவரை கொலை பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பாண்டிச்சேரி தலைவர் இந்த கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு தெரியாமல் வந்துடுறாரு. அட்ரஸ் மாதிரி வந்துட்டு இவங்க பர்த்டேக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வராரு, மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு கீர்த்தி சுரேஷ்கிட்ட. ராதிகா தான் அவங்க அம்மா. அவங்க குக்கர் மூடி எடுத்துன்னு கையில் வச்சுன்னு இருக்காங்க. அப்போ தெரியாமல் அடிச்சிடுறாங்க. என்னடா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு. அடித்தவுடனே அந்த ரவுடி கீழே விழுந்துடுறாரு. விழுந்து செத்து போய்டுறாரு. இப்போ பயந்துடுறாங்க அம்மாவும் பொண்ணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அக்காவோட பொண்ணுக்கு தான் இப்போ பர்த்டே, குழந்தைக்கு. அவங்க ஹஸ்பண்ட் குடிக்காரன். அதனால் இவங்க பயப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்குகிறாங்க. கார் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் வச்சு அப்படியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ரவுடிங்க தேடிட்டுருக்காங்க. இவங்க வீட்டில் தான் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு அந்த சின்ன ரவுடி கும்பல் 5 கோடிக்காக இவங்க வீட்டிலேருந்து பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த தலையை கொடுத்தா 5 கோடி கொடுப்பாரு அவர், அந்த ஆந்திரா ரவுடி. அதனால் இவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இவங்க வீட்டிலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த 3 பேர் இருக்காங்க, சின்ன ரவுடிங்க. அந்த சின்ன ரவுடியில் ஒருத்தர் இந்த பெரிய லீடரை கொலை பண்ணிவிட்டு நம்மளே 5 கோடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் யோசிச்சுட்ருக்காங்க. இவங்க சரின்னு அந்த ஒரு காரை வாங்கி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு அந்த பாடியை. அதுக்குள்ளே அவங்க வீட்டில் தேடுறாங்க. அந்த ரவுடி செத்து போனார். அவங்க பையனுங்க 2 பேரும் தேடுறானுங்க, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தேடிகிட்டே இருக்காங்க. இவங்களும் தேடுறாங்க. இந்த 2 கோடி ஏமாந்தார்ல, அவங்க பொண்ணு தான் இந்த கீர்த்தி சுரேஷ். அவங்க ஒய்ஃப் தான் ராதிகா. அவங்க 3 பொண்ணை விட்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போய்ட்றாரு. ஏன்னா நம்ம ஏமாத்திட்டோமே, இந்த மாதிரி 2 கோடி ஏமாந்துட்டோமே, நம்ம குழந்தைங்களுக்கு வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மிடில் கிளாஸ் தான். அவரோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அவர் அதுக்கு பழி வாங்கணுன்னு கீர்த்தி சுரேஷும் யோசிச்சுட்ருக்காங்க. அவன் இவன் தான் அது பழி வாங்கிறதுக்கு அந்த ஆந்திரா ரெட்டி தான் இவங்களை ஏமாற்றிருப்பான். அதனால் இவங்க அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. வழியிலேயே இவங்கள பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சிட்டு இந்த ரவுடி அந்த ரவுடி, பாண்டிச்சேரி ரவுடி ஆந்திரா ரவுடி 2 பேருக்கும் ஒரே போராட்டம். இந்த ஆந்திரா ரவுடி, யார் எனக்கு தலையை கொடுத்தாலும் அவங்களுக்கு 5 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் லைனாக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ரெடியாக இருக்குன்னு. ஆனால் அந்த பாடி அப்பப்போ காணா போகுது. இவங்க அந்த காரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில. நடுவுலையே பின்னாடி ஒரு கார் இடிக்குது. அது அந்த பாடி வச்சுருக்காங்களா அவங்க பையன்தான். ராதிகா இறங்கி போய் ஒரே சண்டை போடுறாங்க. இப்படி தான் வண்டியை இடிப்பியா, லேடிஸ் ஓட்டுனா உங்களுக்கெல்லாம் இலக்காரமா, அப்படி இப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்குள்ளே கீர்த்தி சுரேஷ் வெளியே சொல்கிறாங்க, ஐயோ நம்ம வச்சுருக்கோமே பாடி அவங்க பையன்தாம்மா, கம்முனு வாமான்னு சொன்னேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நைஸாக உள்ளே உட்காந்துக்கிறாங்க. ராதிகா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது அவங்களோட இது எல்லாம் டைமிங்கு, ஜோக்ஸு. கீர்த்தி சுரேஷும் கூட இருந்துட்டு அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க.
அதுக்குள்ளே அவங்க தங்கச்சி வந்து நீட் எக்ஸாம் எழுத பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க காலேஜுக்கு. அவங்கள போய் பிடிச்சிடுறாங்க இந்த ரவுடிங்க. பிடிச்சிட்டு நீ அந்த தலையை கொடுத்தா தான் நான் வந்து உங்கள் தங்கச்சியை விடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்றாங்க. அதுக்குள்ளே அந்த அவங்க அக்கா ஹஸ்பண்டு குடிகாரன் வேற, அவன் வேற வந்து உட்காந்துன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணுறான். அவனை ஒரு வழியாக அனுப்புறதுக்குள்ளே இவங்களுக்கு போதும் போதும்னு ஆகுது. அந்த டெட் பாடியை வச்சுட்டு இவங்க படுற அவஸ்தை நமக்கு ஒரே சிரிப்பாக வருது. நல்லா ஜோக்ஸாக சிரிப்பாக எடுக்கணுன்னு தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதுதான் தமாஷா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும்போது அப்படியே அவங்க ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அப்புறம் அங்கே போனால் இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ராதிகாவை, கீர்த்தி சுரேஷ்லாம் பிடிச்சி வச்சுட்டு பாடி எங்கேன்றாங்க. சரின்னா அந்த பாடியை எடுத்துகிட்டு 5 கோடி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆந்திரா ரவுடிக்கு. சரி நான் 5 கோடி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துன்னு வரான். எனக்கு தலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை. சரி தலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து இன்னொரு ரவுடி கும்பலும் வந்துடுறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே ஃபைட் நடக்குது. பாண்டிச்சேரி ரவுடி கும்பலுக்கும் அப்புறம் அந்த சின்ன ரவுடிங்க இவங்க 3 பேரையும் கட்டி போட்டுடுறாங்க. இவங்க 4 பேரையும் அவங்க கீர்த்தி சுரேஷ், ராதிகா எல்லாரையும் கட்டி போட்டுட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுன்னு அடிச்சிக்கின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தான் 5 கோடி எனக்கு தான் 5 கோடின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆளுக்கு. அதுக்குள்ளே அந்த பாண்டிச்சேரி ரவுடி வேறு எங்கள் அப்பாவை கொலை பண்ணவனே நான் தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு வந்து இவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒரு பெரிய கம்பெனி மாதிரி இருக்குது, பாழடைஞ்ச கம்பெனி. அதில் தான் இவங்க எல்லாம் ஒரே சண்டை அமக்கலம் நடக்குது. ஒருத்தர் வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது எல்லாம் பார்க்கவே நமக்கு தமாஷா இருக்குது. கீர்த்தி சுரேஷும் கொஞ்சம் ஃபைட் போடுறாங்க, ராதிகாவும் போடுறாங்க. அதுக்குள்ளே நீட் எக்ஸாம் எழுதுனா அவங்க தங்கச்சியும் வந்துடுறாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு கன் எடுத்து எல்லாரையும் சுடுறாங்க. சுட்டுட்டு இவங்க அந்த 5 கோடி எடுத்துன்னு வந்துடுறாங்க. இதுதான் கதை. சூப்பர்.